ஓகே சார். தம்ஸ் அப் காட்டணுமா சார்? வணக்கம் மாணவர்களே. நாம் சமூகவியல் பிரிவில் பிளாக் 4 சமூக அடையாளங்கள் மற்றும் மாற்றம் பற்றி இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த தலைப்பின் கீழ் நாம் 3 இயக்கங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். முதலில் தலித் சமூக இயக்கங்கள், பழங்குடி மற்றும் இன இயக்கங்கள், பாலின அடிப்படையிலான இயக்கங்கள். முதலில் தலித் இயக்கங்கள். தலித் இயக்கங்களின் வரலாற்று தோற்றம். இரண்டாவது பிரிவு இயக்கத்திற்கு வழிகாட்டிய தலைவர்கள். கடைசியாக இயக்கங்களின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் அடிப்படை தளத்தில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி காண்போம். தலித் இயக்கங்கள், சிக்கல்கள் மற்றும் சவால்கள். இந்த தலைப்பின் கீழ் தலித் என்பவர்கள் முதலில் யார் என்று நாம் பார்ப்போம். பட்டியலிடப்பட்ட சாதிகள், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் அல்லது ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள். 1919 இவர்களை தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் என்று கூறப்பட்டார்கள். 1935 தீண்டத்தகாதவர்கள் என்று இவர்களை அழைத்தனர். தலித் என்றால் தாழ்த்தப்பட்ட மற்றும் தீண்டத்தகாத ஜாதியை சேர்ந்தவர் என்று பொருள். பொதுவாக ஏழை நிலமற்ற விவசாயிகள், பெண்கள், பழங்குடியினர் மதத்தின் பெயரால் அல்லது அரசியல், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார ரீதியாக சுரண்டலுக்கு உட்பட்டவர்கள் அவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டனர். மராத்தி எழுத்தாளர்கள் 1960களில் தலித் என்ற சொல்லை அச்சுதா அல்லது ஹரிஜன் என்பதற்கு பதிலாக பயன்படுத்த தொடங்கினார்கள். ஹரிஜன் என்ற வார்த்தையை உருவாக்கியது நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி. அவர்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கடவுளின் குழந்தைகள் என்று கூறினார்கள். ஆனால் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், மராத்தியர்கள் இந்த வார்த்தையை மாற்றி தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கினார்கள். தலித் என்ற மக்களுக்கு அரசியல் அமைப்பில் சில விதிகள் உள்ளன. பிரிவு 15 எந்த குடிமகளும் மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் கடை, பொது உணவகங்கள், ஹோட்டல் மற்றும் பொது பொழுதுபோக்கு ஆகியவற்றில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறுகிறது. அல்லது கிணறு, தொட்டி, குளிக்கும் பாதைகள், சாலைகள் மற்றும் பொது ஓய்வு விடுதிகள் பயன்பாடு. பிரிவு 15 கீழ் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய குடிமக்கள் அல்லது பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னேற்றத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் அரசு செய்ய அனுமதிக்கப்படுகிறது. இந்த பழங்குடி மக்கள்கள் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கி இருந்தனர். இவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த அரசியல் அமைப்பு விதிகளை அரசு நிர்ணயித்தது. சமூக வரலாற்று மற்றும் பின்னணி. ஆரம்ப காலத்தில் அனைத்து மக்களும் எல்லாவித வேலைகளையும் சமமாக செய்து வாழ்ந்து வந்தனர். பின்னர் வர்ணா சிஸ்டம் என்று ஜாதியில் பிரிவினைகளை கொண்டு வந்தனர். ஆரம்பத்தில் மக்கள் சமமாக சமுதாயத்தில் அனைவருக்கும் சம பங்கு உள்ளதாக செயல்பட்டு வந்தனர். ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்த பின்னர் அவர்களின் ஆட்சியை சிறப்பாக நடத்துவதற்கு அவர்களுக்கு சில பிரிவினைகள் தேவைப்பட்டன. அந்த சமயத்தில் அவர்களும் இந்த பிரிவினையை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். நம் வர்ணா சிஸ்டத்தில் 4 விதமாக மனிதர்களை பிரிவுபடுத்தினர். முதலில் பிராமணர்கள். இவர்கள் மேல்தட்டு மக்களாக கருதப்பட்டனர். பின்னர் சத்திரியர்கள். இவர்கள் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்த்தளத்தில் செயல்படும் மக்களாக இருந்தனர். வைசியர்கள் வணிகர்களாக இருந்தார்கள். இறுதியாக
சூத்திரர்கள் என்றும் தீண்டத்தகாதவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். இந்த சூத்திரர்களுக்கடியில் நம் பழங்குடி மக்கள், ஆஹ், சாதி அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் கருதப்பட்டனர். தீண்டாமையின் சமூக நடைமுறை, இதை த சோஷியல் பிராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி என்று நாம் கூறலாம். தீண்டாமையின் காரணங்கள். நாட்டில் தீண்டாமை இருப்பதற்கு என்னென்ன காரணம் என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலில் வறுமை, இரண்டாவது கல்வி அறிவின்மை, அடிமைத்தனம், சமூகத்தில் கடுமையான அவமதிப்பு மற்றும் சுரண்டல். இந்த தீண்டத்தகாதவர்கள் தோல் வேலை, கழிப்பறை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்தல், வடிகால், இறந்த உடல்களை அப்புறப்படுத்தல் போன்ற தூய்மையற்ற தொழில்களில் ஈடுபட்டவர்கள். இவர்கள் இந்த வேலைகளை செய்ய முன் வந்தனர். அதே நேரத்தில் வேறு சாதிகளை சேர்ந்த எவரும் இத்தகைய செயல்களை செய்ய முன்வரவில்லை. இந்த சோஷியல் பிராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறதுல இதை தான் சொல்ல வராங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் 1948 அவர் சொன்னார், இது நிரந்தர பரம்பரை கரையாகும், அதை எதுவும் சுத்தம் செய்ய முடியாது. ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில அவர் இந்த தொழிலை தான் செய்வாரு அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் அந்த தொழிலை மட்டும்தான் அவன் செய்வான். இதுல எந்த ஒரு மாற்றமும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஆணித்தரமா சொன்னாரு. பிராமண ஹிந்துயிசம், இந்த இயக்கத்துல என்னன்னு பார்த்தோம்னா, பிராமணன்ஸ் இருந்தவங்க அவங்க மேல்தட்டு மக்களா இருந்தாங்க. அப்ப அவங்க மித்த மக்களை அவங்களுக்கு கீழேயும் தீண்டத்தகாதவர்களாகவும் பார்த்தாங்க. இந்த பார்வைக்கு முக்கிய காரணம் பொருளாதார சமத்துவமின்மை. பிராமண சாதிகள் கலாச்சார மேலாதிக்கம் மற்றும் பாரபட்ச மத நம்பிக்கையை ஊக்குவிக்கும் தீண்டாமைய ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த அடிப்படையில அவங்க இந்த தாழ்த்தப்பட்ட தலித் மக்களை ஒரு கீழ் ஜாதிக்காரங்களா தான் பார்த்தாங்க. மாற்று மத இயக்கங்கள், இந்த ஆல்டர்னேட்டிவ் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சீக்கியம், பௌத்தம், வீர சைவ மதம், இந்த சமுதாயத்தினர் இதற்கு எதிராக போராடினார்கள். எப்படியாவது எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு சமூகத்துல சமமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது. சமூக சீர்திருத்த இயக்கங்கள், நிறைய இயக்கங்களை உருவாக்குனாங்க. அதுல பண்டித ராமாபாய், தாராபாய் ஷிண்டே, ராம் மோகன் ராய் இவங்க எல்லாரும் எதுக்காக முக்கியமா போராடினாங்கன்னு பார்த்தா, பெண் கல்வி, விதவை மறுமணம், குழந்தை திருமணத்தை ஒழித்தல், பெண் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டனர். மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், சுவாமி விவேகானந்தர், ஸ்ரீ அரவிந்தர், தயானந்த சரஸ்வதி போன்ற நவீன இந்திய சமூக சிந்தனையாளர்கள் அவர்களும் பல போராட்டங்களை இந்த பெண்களுக்காகவும் பெண் கல்விக்காகவும் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் நடத்தினார்கள். சாதியும் தீண்டாமையும் இந்து மதத்தின் அடிப்படை அல்ல என்று அவர்கள் மிகவும் ஆணித்தரமா நம்பினார்கள். அச்சு மற்றும் பொது கோலங்களின் எழுச்சி, இந்த இயக்கங்கள்ல இவர்கள் எல்லாம் பாடுபட்டு வந்தப்ப இவங்களுக்கு அச்சு தொழில், அதாவது பிரஸ், அது மட்டும் இல்லாம இந்த பப்ளிக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது கோலங்கள் ஒரு பொது எழுச்சியை ஏற்படுத்துறதுக்கு மிகவும் வசதியானதாக இருந்தது. அச்சிடும் தொழில்நுட்பத்தின் வருகை தலித் தலைவர்கள் மற்றும் ஆர்வலர்களின் கையில் ஒரு கருவியை வளர்த்தது. அதுல ஜோதிபாய் பூலே 1885 எழுதிய குலாம் கிரி, ஆரியர்கள், சாதி மற்றும் இந்து மதம் அப்படின்ற பல தலைப்புல அவங்க நிறைய புத்தகங்களை எழுதி வெளியிட்டார்கள். அவங்க வெளியிட்டதை படிச்சு நிறைய பேர் இந்த எழுச்சிக்கான ஒரு பங்கினை அளிக்க முன் வந்தார்கள்.
ஜோதிபாய் பூலே மாதிரியே பி.ஆர். அம்பேத்கரும் நிறைய புத்தகங்களை எழுதினாரு. மக்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம், படிப்பறிவு ரொம்ப அவசியம், மக்கள் படித்தால்தான் முன்னேற முடியும் என்று அவரும் பலவாரியாக வலியுறுத்தினார். பண்டித ராமாபாய் உயர் ஜாதி பெண்களை பற்றி ஆங்கிலத்தில் எழுதினார். தலித் தலைவர்கள் மற்றும் தலித் இயக்கங்களின் வெவ்வேறு கட்டங்கள். தலித் மக்களுக்காக போராடினது பல தலைவர்கள் இருந்தார்கள். அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயக்கத்தை உருவாக்கி அதுக்கு சில கோட்பாடுகளை வச்சு அவங்க அந்த கொள்கைக்காக மிகவும் அருமையாக போராடினார்கள். ஜோதிபாய் பூலே இவர்தான் முதல்ல தலித் சீர்திருத்த இயக்கம் அப்படின்ற ஒன்ன ஆரம்பிச்சாங்க. மகாத்மா ஜோதிராவ் பூலே 1827ல பிறந்து 1809ல இறந்தாங்க. இவங்க ஓபிசி ஜாதியில மாலின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவர் 1875ல சத்யசோத சமாஜை அப்படின்ற ஒரு இயக்கத்தை நிறுவினார். அறிவு, கல்வி மற்றும் அறிவியல் சிந்தனை ஆகியவை ஏழைகளின் கைகளில் முன்னேற்றத்திற்கான ஆயுதங்கள் என்று வாதிட்டார். ஸோ கண்டிப்பா மக்கள் கல்வி அறிவும் அறிவியல் அறிவும் இருந்தாதான் அவங்களால முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அவர் விளக்கினார். அவரது மனைவி சாவித்திரிபாயுடன் சேர்ந்து விதவைகளுக்கான மிருகத்தனமான பிராமண நடைமுறைகளுக்கு எதிராக குரல் எழுப்பி பிராமண ஆணாதிக்கத்திற்கு எதிராக நின்றார். பூலேயின் சூத்திரர் மற்றும் ஆதி சூத்திரர்களின் உருவாக்கத்தில் சாதி எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு மற்றும் இந்து எதிர்ப்பு சித்தாந்தங்கள் சமூகத்தின் கீழ் பிரிவுகளால் வளரத் தொடங்கின. இவங்க மிகவும் சூத்திரர்களுக்கு எதிராக இருந்த எல்லா விஷயங்களுக்காகவும் போராடினார்கள். கிசான் ஃபகுஜி பன்சோடே அப்படிங்கிறவரு 1870ல பிறந்து 1946 வரைக்கும் வாழ்ந்தாரு. மகாராஷ்டிராவில் ஆதி இயக்கத்தின் முக்கிய தலைவரான ஒருவராக இவர் திகழ்ந்தார். எனவே 1920களில் புதிய தலித் இயக்கம் பிராமணர் அல்லாத போராட்டங்களில் இருந்து உருவானது. ஸோ பிராமணர்களை தவிர்த்து அவர்களுக்கு கீழே இருந்த மித்த ஜாதி மக்கள் அனைவருமாக சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்காக பலவாரியாக போராட்டங்களை நடத்தினார்கள். பூலே நிறுவிய சத்யசோதக் சமாஜின் திட்டங்களில் பிராமணர் அல்லாத இயக்கம் நிறுவனமயமாக்கப்பட்டது. அவங்கள தொடர்ந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மற்றும் அவருடைய இயக்கம். பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிறது அவருடைய முழு பெயர். 1891ல பிறந்து 1956 வரைக்கும் இவர் வாழ்ந்தாரு. பிராமணர் அல்லாத இயக்கத்துல அடித்தளத்தில் தலித் தலைவராக இவர் எழுந்தார். அம்பேத்கர் அமெரிக்காவில் சட்டம் பட்டம் பெற்று இந்தியா திரும்பினார். அவர் பரோடாவில் தனது அரசு பணியில் இருந்து ராஜினாமா செய்து பம்பாயில உள்ள சைடன் ஹோம் கல்லூரியில பேராசிரியராக தொடங்கினார். அங்குதான் அவர் கோலாப்பூரின் ஷாஹூ மகாராஜுடன் தொடர்பு கொண்டு தலித்துகளின் முழுமையான சுயேட்சைக்காக போராட தனது பயணத்தை தொடங்கினார். அம்பேத்கர் தொழிலாளர்கள், விவசாயிகள், தலித்துகள், பிராமணர் அல்லாதோர் ஒற்றுமை மற்றும் காங்கிரஸ் அல்லாத கட்சிகளுடன் அரசியல் கூட்டணியை வலுவாக முன்வைத்து உயர் சாதிகளுக்கு எதிரான தனது போராட்டங்களை கூர்மைப்படுத்தினார். உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதின்னு 2 ஜாதிகள் இருக்கக்கூடாது, மக்கள் அனைவரும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இவரோட முக்கியமான கொள்கையா இருந்தது. இந்து மதத்தை துறப்பதே தலித் அடையாளத்திற்கும் விடுதலைக்கும் ஒரே ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். இவரை தொடர்ந்து பெரியார் அவர் மற்றும் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒன்றை நிறுவி நடத்தி வந்தார். ஈரோட்டில் வணிகர் குடும்பத்தை சேர்ந்த ஈ.வி. ராமசாமி பெரியார் 1879ல பிறந்து 1973 வரை வாழ்ந்தார்.
தமிழ்நாட்டுல பிராமணர் அல்லாத இயக்கம் எழுச்சிக்கு வழிவகுத்தார். 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறினார். மகாத்மா காந்தி வர்ண சிரம தர்மத்தை பாதுகாத்த போது அதை கடுமையாக எதிர்த்து இந்தியா சுதந்திரம் பெற வேண்டுமானால் காங்கிரஸ் இந்து மதம் மற்றும் பிராமண ஆதிக்கத்தை கலைக்க வேண்டும் என்று அறிவித்தார். மகாத்மா காந்தி வர்ணாசிர தர்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் அதன் அடிப்படையில மக்கள் செயல்படும் போது நிறைய மாற்றங்களை நம்ம நாட்டுல கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பினாரு. ஆனா பெரியார் அதை முற்றிலுமா மறுத்து மக்கள் எல்லாரும் சமநிலை வரணும் அப்படின்னா இந்த வர்ணாசிரம தர்மா இருக்கவே கூடாது. அதே மாதிரி இந்து மதம் அப்படின்ற ஒரு மதம் அதற்கு முன்னாடி எப்படி செயல்படாம இருந்ததோ அதே போல் எல்லோரும் சமமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையை பெரியார் மிகவும் முக்கியமா கடைபிடிச்சாரு. பூலேயின் சத்தியசோத சமாஜை போலவே பெரியார் 1926ல சுயமரியாதை கழகத்தை உருவாக்கினார். இதே போன்று பல இயக்கங்களும் செயல்பட ஆரம்பித்தன. அவற்றை பற்றி இப்பொழுது நாம் காண்போம். சமுதாயத்துல செல்வம் மற்றும் அந்தஸ்து, ஊழல், வறுமை, அரசு ஆதிக்கம், நலிவடைந்த பிரிவினரின் ஓரங்கப்படுத்தப்படுதல் ஆகியவற்றுக்கு எதிராக நாடு முழுவதும் எழுந்த பல குரல்களுடன் இணைந்து தலித் சிறுத்தைகள் அதன் எல்லையை விரிவுபடுத்தி தலித் இயக்கங்களுக்கு புதிய திசையை வழங்கினர். தலித் சங்கர்ஷ் சமிதி உருவானது. 1984ல தலித் மகாசபை உருவாக்கப்பட்டது. கான்ஷிராம் அம்பேத்கரின் பிறந்த நாளில் பகுஜன் சமாஜ் கட்சி PSP என்ற பெயரில் தனது கட்சியை உருவாக்கினார். தலித் இயக்கங்கள் பற்றிய சுருக்கமாக நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். சாதியின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லாத நவீன ஜாதியற்ற சமத்துவ இந்தியா உருவாக வேண்டும் என்று பல இயக்கங்கள் போராடினர். அடிமைத்தனம் மற்றும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையை கோரியது. இந்து மதத்திற்கு அப்பாற்பட்டது இந்த இயக்கங்கள். இயக்கம் 2 நிலைகளில் இயங்கியது. முதலில் பூலேவின் கீழ் அது சமூக சீர்திருத்தத்தின் பாதையை எடுத்து மற்றும் தீண்டாமையை அகற்றுவதன் மூலம் சூத்திரர்களின் மற்றும் ஆதிசூத்திரரின் சமூக ஏற்ற கொள்கைகளை கோரியது. 2வது கட்டத்துல அரசியல் மற்றும் சமூகத்திற்கான கோரிக்கையுடன் ஒருங்கிணைப்பு மைய கட்டத்தை எடுத்தது. தலித்துகள் 2011 எழுத்தறிவில் 66% பேர் ஆழமான மாற்றத்தை காட்டியுள்ளனர். மேலாதிக்க உயர்சாதி இந்து மேலாதிக்க சமூகம் இன்னும் கீழ் சாதியினரையும் தீண்டத்தகாதவர்களையும் சேர்ப்பதை வெறுக்கிறது. எவ்வளவுதான் இயக்கங்கள் மற்றும் பல செயல்கள் இருந்தாலும் இன்னுமே இன்னைக்கு வரைக்கும் பல இடங்கள்ல தாழ்த்தப்பட்ட சாதியினர் பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இப்ப அடுத்தது நம்ம யூனிட் 9ல பாலின அடிப்படையிலான இயக்கம் அதை பத்தி பார்ப்போம். இது ஜெண்டர் பேஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரிவுல இந்தியாவில் பாலின அடிப்படையிலான இயக்கங்கள் குறித்த சிக்கல்களை பார்ப்போம். சமூகவியல் கருத்துக்களை ஆய்வு செய்தல், அதாவது நம்ம சமுதாயத்தில் உள்ள கருத்துக்களை ஆய்வு செஞ்சு பார்க்கறதுல அப்பதான் நமக்கு பாலின அடிப்படையிலான இயக்கங்கள் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். பாலின அடிப்படையிலான இயக்கம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லும் போது இதுல 2 முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். செக்ஸ் அண்ட் ஜெண்டர். இந்த 2 வார்த்தைக்கும் தமிழ்ல ஒரே அர்த்தம்தான், பாலினம் அப்படின்ற ஒரே பொருள் தான் வரும். செக்ஸ் என்பது உயிரியல் சார்ந்தது, அதாவது அது பயாலஜிக்கலா சேர்ந்த விஷயம். ஜெண்டர் அப்படின்னு நம்ம பார்க்கறதுல சமூக மாற்றம் கலாச்சார ரீதியாக தீர்மானிக்கப்படும் பல்வேறு பண்புகளுடன் தொடர்புடையது. அப்ப ஒரு சமுதாயத்துல ஒரு தனி மனிதர் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கையோட அடிப்படையில பார்க்கிறது தான் ஜெண்டர். செக்ஸ்
அண்ட் ஜெண்டர் இரண்டும் வேறு வேறு அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகள். ஆனா தமிழ்ல நம்ம பேசும்போது இரண்டையும் பாலினம் என்ற ஒரே வார்த்தையில் அடக்குகின்றோம். பங்கு மற்றும் நிலை, ரோல் அண்ட் ஸ்டேட்டஸ். ரோல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு தனிநபரிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, கடமைகள் மற்றும் கடமைகளை கையாளுகிறது. எப்படி அவங்க ஒரு விஷயத்த செய்யணும். ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவியா இருக்கும்போது அவங்க அம்மா, இல்ல ஒரு மருமகள், ஒரு மகளாக, இப்போ ஒவ்வொரு இடத்திலும் அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு குறிக்கிறது தான் ரோல். அதே இது ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த சூழ்நிலையில இருந்து எழும் அவளுடன் அல்லது அவனது எதிர்பார்ப்புகளை கையாள்கிறது, உரிமைகளை கையாள்கிறது. ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லத்துல அப்ப அந்த பெண் அங்கு அம்மா, மதர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ அவங்க பெறுறாங்க. பாரம்பரிய எதிர்பார்ப்புகள் மற்றும் பெண்களின் பங்கு மற்றும் நிலை, இத பத்தி தான் நம்ம இந்த ஜெண்டர் பேஸ்ட் மூவ்மெண்ட்ல எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம். இந்தியாவில் பெண்களின் இயக்கம் 1947ல சுதந்திரத்தின் விடியல் மக்களிடையே மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியது. நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் எல்லா மக்களும் ரொம்ப நல்லா நம்ம சந்தோஷமா சமமான வாழ்க்கை வாழலாம், பெண்களா இருந்தாலும் அவர்களுக்கும் எல்லா சுதந்திரம் பெறப்படும் அப்படின்ற நம்பிக்கையில நிறைய அவங்களுடைய வேலைகளை தொடங்கினார்கள். ஆனா அந்த நிலை மாறாமல் பெண்கள் மீண்டும் பல சிக்கல்களை சந்தித்தார்கள். பல சங்கடங்கள் பல சட்டங்கள் இயற்றப்பட்டன. சமூக குறைபாடுகள் நீங்கியது. ஆனா பெண்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பல்வேறு நிர்வாக அமைப்புகள் அமைந்தன. இருந்தாலும் எந்த ஒரு மாற்றமும் பெரிதாக நடைபெறவில்லை. 1953ல மத்திய சமூக நல வாரியத்தில் முக்கிய பெண் சமூக சேவகர்கள் பலர் இணைந்திருந்தனர். பெண்களின் சம்பாதிக்கும் சக்தியை அதிகரிக்க எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க ரொம்ப ஆணித்தரமா அந்த வாரியத்துல அவங்க குறிப்பிட்டாங்க. கல்வி, சமூக நலம், சுகாதாரம் ஆகியவற்றில் மட்டுமே பெண்களின் மேம்பாடு திட்டமிடப்பட்டதாக கருதப்பட்டது. இப்ப பெண் கல்வி மிகவும் முக்கியம். அதே நேரத்துல சமூக நலத்துல பெண்களுக்கு அவங்களுடைய சுகாதாரம் நிலை பற்றி அதோடைய முன்னேற்றத்துக்கு மட்டுமே சட்டங்கள் இயற்றப்பட்டதை தவிர பெண்கள் அவர்களின் சுதந்திரத்திற்காக எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படவில்லை அப்படிங்கிறது அவங்களோட கருத்தா இருந்தது. மகாராஷ்டிராவில் ஷஹாதா மற்றும் விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தன. அதே நேரத்துல சுய தொழில் பெண்கள் சங்கம், செல்ஃப் எம்ப்ளாய்டு விமென்ஸ் அசோசியேஷன், சேவா அப்படின்னு சொல்றக்கூடிய இயக்கங்களும் இயங்க ஆரம்பிச்சன. குஜராத்ல நவ் நிர்மான் ஷஹாதா இயக்கம் மகாராஷ்டிராவின் துலியா மாவட்டத்துல ஒரு பில் பழங்குடி நிலமற்ற நில உரிமையாளர்களால் தொடங்கப்பட்டது. இந்த மாதிரி பல இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த இயக்கங்கள் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டன என்றால் பெண்களோட முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டன. ஷஹாதா இயக்கம் 1960களின் பிற்பகுதியில் ஒரு நாட்டுப்புற எதிர்ப்பாக தொடங்கியது. ஏலாபட்டின் முயற்சியில் 1972 ஜவுளி தொழிலாளர்கள் சங்கம், டெக்ஸ்டைல் லேபர் அசோசியேஷன் அகமதாபாத்தில் மேற்கொள்ளப்பட்டது. 1970ல மகாராஷ்டிரின் வறட்சி மற்றும் பஞ்சம், விலைவாசி உயர்விற்கு இது ரொம்ப பெரிய ஒரு காரணமா இருந்துச்சு. இந்த விலைவாசி உயர்வுக்கு எதிரான பெண்கள் முன்னணி, பெண்கள் இயக்கமாக இது மாறிடுச்சு. இந்த இயக்கம் குஜராத்ல 1974ல நவ் நிர்மான் இயக்கம் என்று அறியப்பட்டது. மார்ச் 8ஆம் தேதி இன்னைக்கும் நம்ம சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுறோம். இது இந்தியாவுல முதன் முறையாக மகாராஷ்டிராவுல கட்சி அடிப்படையிலான மற்றும் தன்னாட்சி அமைப்புகளால் கொண்டாடப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில ஜோதிபாய் பூலேயின் தலைமையில தலித் கல்விக்கான
தலித் கல்விக்கான பெண்களின் உரிமைகளையும், பர்தா எதிராகவும், விதவை மறுமணத்திற்காகவும் தலித் மராத்தி நாளிதழான ஜன் வேதனா 3ஆம் உலகின் பெண்கள் பிடிவாதம் பிடிக்கும் என்ற தலைப்புல சிறப்பு பெண்கள் இதழை வெளியிட்டது. இந்த இதழ்ல அவங்க வெளியிடும்போது இந்த பர்தா சிஸ்டம் எதிர்த்தும், விதவைக்கு மறுமணம் செய்யறத பத்தியும் அதிகமா பேசப்பட்டிருந்தாங்க. தலித் இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் மகிழா சம்தா ஷைனிக் தால் என்ற புதிய குழுவை உருவாக்கினர். இந்த குழு மூலமா தலித் பெண்கள் அவங்களோட உரிமைகளுக்காக பல போராட்டங்களை நடத்தினார்கள். 1975ல பிரதமர் இந்திரா காந்தியே அவசர நிலை ஏற்பட்டது. பெண்கள் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு இது பெரிய இடையூறாக இருந்தது. அப்புறம் 2 வருஷத்துல இந்த அவசர நிலை நீக்கப்பட்ட பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு 1978ல ஜனதா அரசாங்கம் அமைக்கப்பட்டது. முந்தைய இயக்கங்கள் சில புதுப்பிக்க வழிவகுத்தது. இப்ப அவங்க ஏற்கனவே நடத்திட்டு வந்த போராட்டத்தை மீண்டும் அவங்க தொடர ஆரம்பிச்சாங்க. பெண்கள் குழுக்கள் நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டன. ஆரம்ப கால பெண்ணிய பிரச்சாரங்கள், அதாவது ஏர்லி ஃபெமினிஸ்ட் கேம்பெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1970கள்ல பிற்பகுதியில உட்படுத்தப்பட்ட ஒரே கட்சி அடிப்படையிலான பெண்கள் அமைப்பு மகிழா தசதா சமிதி, பெண்கள் சுய மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது அதோட பொருள் ஆகும். இது 1977ல கூட்டணி ஜனதா கட்சியில சோசியலிஸ்ட் பெண்களால நிறுவப்பட்டது. தெலுங்கானாவுல கரீம் நகர் மாவட்டத்துல 1960களில் இருந்து நிலமற்ற தொழிலாளர்கள் இயக்கத்தில் பெண்கள் குறிப்பாக செயல்பட ஆரம்பிச்சாங்க. தேவம்மா என்ற பெண்ணை கடத்தியதற்கும், உள்ளூர் நிலப்பரப்புகளால் அவரது கணவரை கொன்றதற்கும் எதிரான பிரச்சாரத்துல புதிய கிளர்ச்சி அலை தொடங்கியது. ஹைதராபாத்ல 1970கள்ல பிற்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஸ்திரீ சக்தி சங்கத்தினத்தின்படி சுதந்திரமான பெண்கள் அமைப்புகளுக்கான கோரிக்கை பெண்களிடமிருந்து வந்தது. அவர்கள் மனைவி அடித்தல் மற்றும் நில உரிமையாளர் பலாத்காரம் போன்ற பிரச்சனைகளை மகிழா சங்கங்கள் மூலம் எழுப்பினர். பெண்களுக்கு எதிராக நடக்கிற பல விஷயங்களுக்காக குரல் கொடுக்க இந்த மாதிரி பல பிரச்சாரங்கள் நாட்டுல எல்லா பகுதிகளையும் ஆரம்பமாகப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசும்போது அதுல முக்கியமா நம்ம பேசப்பட வேண்டியது வரதட்சணைக்கான எதிராக உள்ள இயக்கம். இந்த வரதட்சணைக்கு எதிர்த்து பல இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. வரதட்சணைக்கு எதிரான போராட்டங்கள் முதல்ல 1975ல ஹைதராபாத்ல பெண்கள் முற்போக்கு அமைப்பால், அதாவது ப்ரோக்ரசிவ் ஆர்கனைசேஷன் ஆஃப் விமென் ஏற்பாடு செய்யப்பட்டன. 1979ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி தில்லியை சேர்ந்த தர்விந்தர் கவுர் என்ற இளம் பெண்ணின் மரணத்திற்கு எதிரான பொதுமக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தனர். வரதட்சணை மரணங்களுக்கு எதிராக ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. இது நாரி ரஷ சமிதி, அதாவது பெண்கள் மீட்பு குழு தலைமையில ஜூன் 12ஆம் தேதி அன்று ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. 1980ல வரதட்சணைக்கு எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி ஒரு வருடம் கழித்து வரதட்சணை தொடர்பான குற்றங்களுக்கு எதிராக அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றியது. 80ல சட்டம் ஏற்றப்பட்டாலும் பின்பு 2 வருட காலத்துக்கு அது திருத்த நிலையில்தான் இருந்தது. பல பிரச்சனைகளை மேற்கொண்டுதான் வந்தது. 1983ல டிசம்பர் குற்றவியல் சட்டம் 2வது திருத்தம் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது மனைவிக்கு கொடுமை செய்வது, 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடிய ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக ஆக்கியது. ஒரு மனைவிக்கு எதிராக சில பிரச்சனைகள் நடக்கும்போது கோர்ட்ல எவ்வளவுதான் தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த ஜட்மெண்ட்ல இருந்து அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை காண்பித்து தப்பித்து வெளியே வந்தனர். இந்த நிலைமையை மாற்றுறதுக்காக தான் 83ல
அவங்களுக்கு கண்டிப்பான முறையில ஜாமீன்ல கூட வெளிவர முடியாத ஒரு சட்டத்த அமல்படுத்தினார்கள். வரதட்சணை கொடுமைக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, கற்பழிப்பு எதிரான போராட்டம். 1978ல போலீஸ் பலாத்கார விவகாரம் புதிய முக்கியத்துவத்த அடைஞ்சது. ஹைதராபாத்ல ரமிஷா பி என்ற பெண் பல போலீசாரர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டார் மற்றும் அவரது கணவர் ரிஷா இலுப்பர் மனைவி பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது கொலை செய்யப்பட்டார். ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டது. அப்பொழுது 22,000 பேர் சாலை தடைகளை அமைக்க சென்றனர். சாலை மறியல்ல ரொம்பவுமே தீவிரமா ஈடுபட்டனர். தொலைபேசி கம்பிகள் எல்லாம் அறுத்தனர். கட்டடத்தின் மீது கல்லெறிந்தனர் மற்றும் வளாகத்தில் இருந்த சில சைக்கிள்களுக்கு தீ வைத்தனர். அப்பொழுது ராணுவம் வரவழைக்கப்பட்டது. மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு கற்பழிப்பு மற்றும் கொலை தொடர்பான விசாரணை கமிஷன் நியமிக்கப்பட்டு பிறகுதான் இந்த கிளர்ச்சி அமைதியானது. பாம்பே பாம்பே பெண்ணிய குழு ஃபார்ம் அகஸ்ட் ரோப் ஃபோரம் அகெயின்ஸ்ட் ரேப் அப்படிங்கிற அந்த இது இப்போது பெண்களை ஒடுக்குவதற்கு எதிரான மன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இயக்கத்தின் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி, அதோடைய மெச்சூரிட்டி. இயக்கங்கள் பல ஆரம்பிக்கப்பட்டன. டெல்லியில உள்ள பெண்கள் மேம்பாட்டு ஆய்வு மையம் CWDS அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இன்று வரை செயல்பட்டு வருகின்றது. அதே போல் SN தாமோதர் தாக்கரே SNDT அப்படின்ற பேர்ல ஒரு இயக்கமும் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. இந்த 2 இயக்கங்களும் இணைந்து ஆண்டுதோறும் தேசிய மகளிர் ஆய்வு மாநாடுகளை நடத்த தொடங்கின. இது மூலமா எங்கெங்கெல்லாம் பெண்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், அவர்கள் பிரச்சனை என்னன்றத ஆராய்ச்சி மூலமா இவங்க நிறைய கண்டறிஞ்சாங்க. ராணி சதி சர்வே சங்கத்தின் சதியை ஊக்குவிக்கும் ஒரு அமைப்பு சதி செய்யும் பெண்களுக்கு உரிமை கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அவங்க சதி சிஸ்டமை கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பல வாரியா போராட்டங்களை நடத்தினாங்க. இந்திய பெண்களான நாங்கள் பூக்கள் அல்ல, நெருப்பு தீப்பொறிகள் அப்படிங்கிற வார்த்தைய அவங்க கொள்கையில முன் வச்சாங்க. LGBT+Q இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. இந்த LGBT அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லெஸ்பியன், கே, பயோசெக்சுவல், இருபால் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லக்கூடிய திருநங்கைகளை குறிக்கும் குறியீட்டு வார்த்தையாகும். இவர்கள் சாதாரண நபரை விட வித்தியாசமான பாலியல் நோக்குநிலையை கொண்டவர்கள். இந்த LGBT டீனேஜ் பருவத்தினர் பெரியவர்களாகும் போது உடல் நலம் மற்றும் மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏனெனில் அவர்கள் பெற்றோர்களாலும் சமூகத்தாலும் நிராகரிக்கப்படுகிறார்கள். நவீன இந்தியாவுல சகுந்தலா தேவி 1977ஆம் ஆண்டு ஓரின சேர்க்கை பற்றிய ஆய்வு முதல்ல வெளியிட்டாரு. 2013ல இந்தியா வரலாற்றின் முறையா 3ஆம் பாலினம் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அவங்களுக்கு இப்ப ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல், ஃபீமேல், அதுல 3வது பாலினமும் ஒரு பிரிவா கொண்டு வந்தாங்க. இந்த 3ஆம் பாலினத்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் OBC என வகைப்படுத்தப்படும் அந்த ஒரு கேட்டகரியில அவங்கள வச்சாங்க. பெண்களின் இயக்கங்களுக்கான சவால்கள். எவ்வளவுதான் இவ்வளவு இயக்கங்கள் ஆரம்பிச்சு போராட்டங்கள் பண்ணி சவால்களை சமாளிச்சு வந்தாலும் இன்னமும் நிறைய சவால்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. 1985ல ஷா பானே அப்படிங்கிற பெண்ணுடைய வழக்கு இதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருந்தது. இஸ்லாம் ஆபத்தில் இருப்பதாக கூறி வகுப்புவாத போராட்டமாக உருவெடுத்தது. அதாவது ஷாபானே அப்படிங்கிறவங்க அவங்களுடைய 75வது வயசுல அவங்க கணவர் அவர்களை விட்டு சென்று விட்டார். அப்போது அவங்க வாழ்க்கை நடையை நடத்துவதற்கு அவர்களுக்கு பண உதவி தேவைப்பட்டது. அப்ப
கோர்ட்ல போய் இவங்க வாதாடி அவங்களுக்கு ஆ அந்த பெறுவதற்கு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அது நடந்தப்ப, இது வந்து இஸ்லாம் முறைக்கே ரொம்ப எதிர்த்து போராடப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுனால, இத நெறைய பேர் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு எதிரா போராட்டங்கள நடத்துனாங்க. 1887 செப்டம்பர்ல ராஜஸ்தான்ல உள்ள திரையோலா கிராமத்துல சதியின் சம்பவம் ஒரு பிரச்சாரத்தை தூண்டியது. பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவவாதம் பெண்ணியவாதிகள் மேலும் தனிமைப்படுத்தியது. அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சதிங்கிறது தப்பே இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமா நம்ம பழக்கத்துல இருந்து வந்த விஷயம் தான். இது வந்து இதை மாற்றுறது இதுக்கு அகைன்ஸ்ட்டா போராடுறது அப்படிங்கிறது எல்லாமே தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறிப்பா இவங்க போராடினாங்க. இப்ப இந்த சதியுடைய அமைப்புக்கும் எதிரா பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆயினும் பெண்ணிய சுய வரையறைகளுக்கு அது முன்வைத்த சவால்களை சில மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை அளித்தன. இப்பொழுது நாம் பிரிவு 10 பழங்குடி மற்றும் இன இயக்கங்கள், அதாவது ட்ரைபல் அண்ட் எத்னிக் டெவலப்மென்ட் இயக்கங்கள் பத்தி இப்பொழுது பார்ப்போம். பழங்குடியின இயக்கங்கள் பொதுவாக ஆதிவாசிகள பழங்குடியினர் அப்படின்னு அழைச்சாங்க. எல்லைப்புற பழங்குடியினர் மற்றும் எல்லையற்ற பழங்குடியினர் அப்படின்னு 2 வகையா இவங்கள பிரிவுபடுத்தினார்கள். எல்லைப்புற பழங்குடிகள் இவர்கள் மொத்தம் 11% பேர் உள்ளனர். அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், அசாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் நாகாலாந்து போன்ற இந்தியாவுல உள்ள வடகிழக்கு எல்லை மாநிலங்கள்ல எல்லைப்புற பழங்குடியினர் வாழ்கின்றனர். எல்லையற்ற பழங்குடியினர் 89% பேர். இவங்க நாடு முழுவதும் பரவி உள்ளனர். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், ஒரிசா, பீகார், லட்சத்தீவு, தாத்ரா மற்றும் நாகூர் ஹவேலி போன்ற இடங்கள்ல இவங்க அதிகமா காணப்படுகிறார்கள். பழங்குடியினர் அல்லாதவர்களுடன் பழகிய போதிலும் பேச்சு வழக்கங்கள், கலாச்சார பாரம்பரியம், வாழ்க்கை முறைகள், மதத்தின் வடிவங்கள், சடங்குகள், சுய அடையாளம், மதிப்புகள் மற்றும் பல போன்ற தனித்துவமான வாழ்க்கை முறைகளை மூலம் அவர்கள் தங்கள் சொந்த அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். இன்றும் பலரும் இந்த ஒரு சடங்குகளை பின்பற்றி அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றி தான் வராங்க. பழங்குடியின இயக்கங்களின் இயல்பு. வன்முறை இயக்கம் மற்றும் அகிம்சை இயக்கம் அப்படின்னு 2 பிரிவுல இவங்களோட இயக்கங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. பழங்குடியின இயக்கங்களின் காரணங்கள். இந்த உருவாறதுக்கு என்னென்னலாம் காரணமா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்குடியினர் அந்தஸ்து சேதப்படுத்தப்பட்டது. உயர்த்தப்பட்ட வாடகை. அவங்க தங்கின இடத்துக்கு அதிக வாடகைகளை வசூலிச்சாங்க. பழங்குடியினரை அவர்களது சொந்த நிலத்தில் இருந்து விரட்டி அடித்தல். காடுகளின் மீதான மரபு உரிமைகளை அவங்களுக்கு நிராகரிச்சாங்க. துன்புறுத்தல் போன்ற பல்வேறு முனைகளில் பழங்குடியினரின் உரிமைகளை மறுத்து அவர்களின் கொள்கைகள் மூலம் ஆங்கிலேயர்களால் கொண்டுவரப்பட்ட கொடுங்கோன்மைகளுக்கு எதிராக பழங்குடியினர் இயக்கம் தொடங்கியது. இந்த ட்ரைபல் பீப்புள், அதாவது காட்டுவாசிகள், அவர்கள் காட்டுகள்ல இருந்த இடங்களை ஈஸியா அவங்க வந்து அபகரிச்சுக்கிறதுக்காக பல ஆங்கிலேயர்கள் பல சட்டங்களை உருவாக்குனாங்க. இந்த சட்டங்களுக்கு எதிர்த்து தான் இந்த இயக்கங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பாரம்பரியமான பலதரப்பு நில உரிமை நிராகரித்தனர். அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி, அதாவது ரிவோல்ட் செஞ்சாங்க. புதிய வன விதிகளை ஏற்றுதல், ஜமீன்தாரி முறையின் தோற்றம், மர பயன்பாட்டுக்கு விதிக்கப்படும் வரிகள், பழங்குடியினரின் நிலத்தை தனியார் எஸ்டேட்டாக கருதுவது, இதுதான் முக்கியமான காரணங்களா இருந்தது இந்த இயக்கங்கள் ஆரம்பிப்பதற்கு. பழங்குடியின இயக்கங்கள் வெவ்வேறு கட்டங்களை கடந்தது. அதுல நம்ம 3 கட்டங்களா பிரித்து பார்க்கலாம். முதல் கட்டம் 1989 இருந்து 1860 வரை.
இரண்டாம் கட்டம் 1860 இருந்து 1920 வரை மற்றும் மூன்றாம் கட்டம் 1920 இருந்து 1947 வரை. இது 3 கட்டமாக பிரித்தால் கூட நிறைய இயக்கங்கள் தனித்து செயல்பட்டன. இப்பொழுது நாம் ஒவ்வொரு இயக்கங்கள் பற்றியும் காண்போம். தாமர் கிளர்ச்சிகள். போலாநாத் சஹாய் தலைமையில பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். தாமர் கிளர்ச்சி 7 முறை மீண்டும் மீண்டும் நடந்தது. அவங்க எவ்வளவுதான் தோத்தாலும் இந்த பழங்குடி மக்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் போராட்டங்களை நடத்தினார்கள். ஓரன்ஸ், முண்டாஸ், ஹோஸ் மற்றும் கோல்ஸ் அப்படின்ற பழங்குடி சமூகத்துக்கு அவங்க கங்கா சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில பல வழிகாட்டி இயக்கங்களை இணைஞ்சாங்க. கேர்வார் இயக்கம் 1833 நடந்தது. இந்த கேர்வார் என்பது பழங்காலத்துல சாந்தல் அப்படின்னு சொல்லப்பட்ட ட்ரைபல் பீப்புளோட சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தது. கடந்த காலத்துல அவர்கள் அனுபவித்து வந்த சுதந்திரமான பிரதேசத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசையில இந்த இயக்கத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த இயக்கத்துக்கு தொடக்க காரணமா இருந்தவர் பகீரத் மாஜி. இவரை பாபாஜி என்ற பட்டத்தை கொடுத்து பகீரத் மாஜி பழங்குடியினருக்கு இந்து கடவுள் ராமரை போல அவரை வழிபட்டாங்க. அவர்களை அடக்குமுறைகளின் கொடுங்கோன்மையிலிருந்து விடுவிப்பதற்கு உறுதியளித்தார். அவங்க பட்ட கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு இவரு அவங்களுக்கு பல உறுதிகளை கொடுத்தாரு. சாந்தல் கிளர்ச்சி 1853 நடந்தது. நிலப்பரப்புகளின் கட்டாய மற்றும் நியாயமற்ற சில நில உடைமைகளுக்கு எதிராக சாந்தல் கிளர்ச்சி தொடங்கியது. பணக்கடன் கொடுப்பவர்களுக்கு எதிராகவும் வெடித்தது. 2 சகோதரர்கள் தலைமையில இது தொடங்கப்பட்டது. சிதோ மற்றும் கன்ஹா. ஜமீன்தார்களால் சாந்தல் நிலத்தில் கூடி அவர்களின் பயிர்களை பறித்தனர். கல்கத்தாவுல ஆளுநர் போய் மக்கள் சந்திச்சு இது சம்பந்தமா மனு கொடுத்தாங்க. ஆனா அவர்கள் இது எதற்கும் கட்டுப்படவில்லை. வன்முறையை தூண்டியது. ஆயிரக்கணக்கான சாந்தல்கள் இதுல கொல்லப்பட்டனர். சுமார் 60 நாட்களுக்கு இது நீடித்தது. அடுத்து போக்தா இயக்கம் 1858 சோட்டா நாக்பூர்ல பல்வேறு பகுதிகளில் வெடித்தது. 3 கட்டங்களாக விவசாயிகள் மறுமலர்ச்சி மற்றும் அரசியல் கட்டங்களாக சுட்டிக்காட்டியுள்ளார். பிர்சா கிளர்ச்சி 1895 இருந்து 1901 வரைக்கும் நடந்துச்சு. பிர்சா கிளர்ச்சிக்கு பிர்சா முண்டா தலைமையில தாங்கினார். பழங்குடியினரை உள்ளடக்கிய குத்தகைக்காரர்கள் தங்கள் சொந்த நிலத்திற்கு வாடகை செலுத்தினர் மற்றும் அவர்கள் வாடகை செலுத்தி தவறினால் நிலத்தின் மீதான அவர்கள் உரிமை சீல் வைக்கப்பட்டது. அவங்கவங்க சொந்த இடத்துக்கே வரி கொடுக்கறது இல்ல வாடகை கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு ஏற்க முடியாத விஷயமாக இருந்தது. அதனால அவங்க இந்த கிளர்ச்சியை ஆரம்பிச்சாங்க. மிட்னாப்பூர் இயக்கம் இதுவும் பழங்குடியினருக்காக இயக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஜமீன்தாரி சிஸ்டத்தை எதிர்த்து இந்த இயக்கமும் செயல்பட ஆரம்பிச்சது. பழங்குடியின இயக்கங்கள் முக்கிய அம்சங்கள். இயற்கையில சமூக மற்றும் மத இயக்கங்களுக்காக இருந்தன. இன இயக்கங்கள். அடுத்த பிரிவு பாத்தீங்க அப்படின்னா எத்னிக் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எத்னிக் அப்படின்ற வார்த்தை எத்னோஸ் அப்படின்ற வார்த்தையில இருந்து பெறப்பட்டது. ஒரு சமூகம் ஒரு இன சமூகம் என்று அழைக்கப்படுவதற்கு அது 6 நிலையான கொள்கைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமூகத்துல ஒரே பெயர் இருக்கணும், பொதுவான மூதாதையர் இருக்கணும், பகிரப்பட்ட வரலாற்று நினைவுகள் இருக்கணும், பகிரப்பட்ட கலாச்சாரம் இருக்கணும், திட்டவட்டமான பிரதேசமாக அது இருக்க வேண்டும், முழு குழு ஒருங்கிணைப்பு ரொம்ப அவசியமா இருக்க வேண்டும். ஒற்றுமை உணர்வு ஒரு குழுவின் இனத்தை வரையறுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இன இயக்கங்களின் தோற்றம். இன இயக்கங்களுக்கு குழுக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் ஒரு கூட்டு நடவடிக்கையாக அவர்களை தூண்டியது. மேலும் அரசியல் முறிவுகள் அவர்களின் இயக்கங்களுக்கு காரணியாக இருந்தன. என்னென்ன காரணங்களுக்காக இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நவீனமயமாக்குதல், அரசியல் பொருளாதாரம், சமூகங்களுக்கிடையிலான மோதல், வளங்களுக்கான போட்டி, உறவினர் பற்றாக்குறை, சமூக படிநிலை, கலாச்சார இடைவெளி. இந்த காரணங்கள்லாம் வந்து இந்த இயக்கங்கள் தோன்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தன. இது போல இந்தியாவுல இன இயக்கங்களின் முக்கிய காரணக்காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதாரத்துக்கான தீவிர போட்டி. எக்கனாமிக்கலா முன் வர வேணும் அப்படின்ற ஒரு போட்டி இந்த இய இன இயக்கங்கள் உருவாறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. சமத்துவம் மற்ற பொருளாதார வளர்ச்சி, சாதி மற்றும் மதத்தை அரசியலாக்குவது, குறைபாடுள்ள வளர்ச்சி கொள்கைகள் இவைகள் அனைத்தும் காரணங்களாக இருந்தன. இன இயக்கங்களின் வகைப்பாடுகள். இன பெரும்பான்மை இயக்கம், இன சிறுபான்மை இயக்கம், கலப்பு பெரும்பான்மை சிறுபான்மை இயக்கம் அப்படின்னு இத 3 வகையா பிரிச்சாங்க. இதுல முதல்ல இருக்கிறது பெரும்பான்மை இயக்கம். முதல் குழுவை மையமாக கொண்ட இயக்கம். இது பெரும்பான்மையை மையமா வச்சிருந்தது. 3வது இது இயக்கத்த வச்சு செயல்பட்டது. அந்த இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இன சிறுபான்மை இயக்கங்கள் பிரச்சனை மற்றும் குழு சார்ந்த இயக்கங்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக செயல்பட்டு வந்தன. அதுல கம்யூனலிசம், செக்குலரிசம் அதாவது வகுப்புவாதம், சமத்துவம். வகுப்புவாதம் அப்படிங்கிறது முதல் தலைப்பு. இதோட பொருள் மற்றும் வரையறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சமூக உணர்வுகளின் உயர்ந்த உணர்வின் வழிபாடு என்ற பொருள் தான் வகுப்புவாதம். சேத் அப்படிங்கிற ஒருத்தர் இது இனங்களுக்கு இடையே ஆன போட்டிகள் மற்றும் சமூக பதற்றம், ஆட்சியாளர்கள் மற்றும் ஆளப்படுபவர்களின் பொருளாதார, அரசியல் அல்லாத கலாச்சார வேறுபாடுகளை குறிக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவுல வகுப்புவாத வளர்ச்சிக்கு காரணமா இருந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்தப்ப பொருளாதாரம் தேக்கமடைந்தது. இதுதான் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. ஆங்கிலேய அரசால அவர்களின் சொந்த அரசியல் தேவைகளுக்காக இந்த பிரிவினரை கொண்டு வந்தாங்க. இத வந்து கொள்கை பிரித்து ஆட்சி அப்படிங்கிற அந்த ஆட்சி முறைக்காக அமல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த வகுப்புவாதம். வகுப்புவாத கலவரங்கள். இந்தியா சூழல் வகுப்புவாத கலவரங்கள் பல உதாரணங்களை கூறலாம். அதாவது இந்தியாவுல நம்ம பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் வந்தப்ப இந்தியாவை பல வாரியா பிரிச்சு அதை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா 1947ல நடந்தது. அதுக்கு பின்னாடி ஆன்டி சீக் ரயாட் 1984ல நடந்தது. எத்னிக் கிளென்சிங் ஆஃப் காஷ்மீரி ஹிந்து பண்டிட்ஸ் அப்படின்னு 1989லயும் பாபரி மஸ்ஜிதோடைய பிரிவை 1992ல, அதுக்கப்புறம் அசாம் கம்யூனல் வயலன்ஸ் 2012ல, முசாஃபர் நகர் வயலன்ஸ் 2013லயும் நடந்தது. இது எல்லாமே வகுப்புவாதம் என்ற சொல் தோன்றியதை விட ஆங்கிலேயர்களால் இந்து முஸ்லிம் விரோதத்தை பார்த்ததாக தெரிகிறது. காலனித்துவ பார்வை. இத 3 பார்வைகளை பார்க்கறாங்க. காலோனியலிஸ்ட் பீரியட்ல இருந்த பார்வை, நேஷனலிசம் பார்வை மற்றும் மற்ற அறிஞர்களின் பார்வை. காலனித்துவ பார்வை 1893ல திலகர் பசுக்கொலை எதிர்ப்பு சங்கத்தை நிறுவினார். இது மூலமா கொலோனியலிஸ்ட் பீரியட்ல இந்தியாவை வந்து அதுவரைக்கும் ஒன்னா எல்லா மக்களும் செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள காலனிஸா பிரிச்சு அவங்களுடைய அரசியல் வசதிக்காக வகுப்பு பிரிவினை கொண்டு வந்தாங்க. இது எதை அடிப்படையை வச்சு செஞ்சாங்கன்னா மதத்தை அடிப்படையா வச்சு செஞ்சாங்க. 2வது தேசிய பார்வை, நேஷனலிஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்தியாவுல வகுப்புவாதம் இந்திய தேசிய பார்வை இணைப்பதற்காக வளர்ந்தது. தேசியவாதமானது இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் இடையிலான வரலாற்று ஒத்துழைப்பின் ஒற்றைய ஆட்சியை மற்றும் கூட்டு வாழ்க்கை கலாச்சாரத்தை முன்வைக்கிறது. சில அறிவார்ந்த பதில்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சந்திரா அப்படிங்கிறவரு மற்றும் பல தேசிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன கூறினாங்கன்னா, வகுப்புவாதம் ஒரு நவீன நிகழ்வு என்றும் காலனித்துவத்தின் முன்பு இருந்திருக்க இது முடியாது என்று அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தினார்கள். வகுப்புவாதம் பற்றிய பெரும்பாலான சமகால படைப்புகள்
ஆக்கப்பூர்வமானவையாக என்று அழைக்கப்படும். இந்தியாவுல வகுப்புவாதம், சமூக சூழல். ஜவஹர்லால் நேரு இந்தியா அடையாளம் பற்றிய மதசார்பற்ற கருத்து 1947க்கு பிறகு இந்தியாவுக்கு குடியரசு தொடங்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்டது. நேரு என்ன சொன்னார் அப்படின்னா, நேருவுடைய மதசார்பற்ற வழிபாட்டுகளுக்கும், காந்தியுடைய வழிகாட்டுதலின் கீழும் இந்தியா சுதந்திரத்துக்கு இட்டு சென்ற காங்கிரஸ் கட்சி வலுவான மதசார்பின்மை சித்தாந்தத்தை விட வகுப்புகளுக்கு இடையேயான சகிப்புத்தன்மையை அங்கீகரிச்சது. கடைசியா நம்ம பார்க்கிறது செக்குலரிசம், மத சார்பின்மை. மத சார்பற்ற என்ற சொல் லத்தீன்ல உள்ள வார்த்தையான மத சார்பற்ற என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது தற்போதைய வயது அல்லாத தலைமுறை. மத சார்பின்மை என்ற சொல் மத சார்பின்மை என்ற சமூக செயல்முறையுடன் தொடர்புடையது. செக்குலரிசம் அண்ட் செக்குலரைசேஷன் அப்படின்றத இதுல சொல்லலாம். பொருளாதார, அரசியல், நீதி, சுகாதாரம், குடும்பம் போன்ற உலக விஷயங்கள்ல மத நிறுவனங்கள் மற்றும் மத கருத்துக்கள் மற்றும் புரிதல் கட்டுப்பாட்டை இழந்துவிட்ட ஒரு செயல்முறையை குறிக்க சமூக சிந்தனையாளர்கள் மத சார்பின்மை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். மத சார்பின்மை வரையறை மதத்தின் வரையறையுடன் பெரிதும் பிணைக்கப்பட்டுள்ளது. மத சார்பற்ற செயல்முறைகள், புனித மற்றும் மத சார்பற்ற இடையே போராட்டம். இந்த மதத்தோட எந்த விஷயமும் தொடர்பு கிடையாது, மக்களுடைய வாழ்க்கை முறைதான் எல்லாமே அப்படிங்கிறத இத ஒரு பெரிய சமத்துவமான விஷயமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மத சார்பற்ற செயல்முறையின் சமூக சூழல் எந்தெந்த நேரத்துல எல்லாம் நடந்ததுன்னா, மறுமலர்ச்சி மூலமா நடந்துச்சு. அறிவியலின் வளர்ச்சி, வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் விரிவாக்கம், சீர்திருத்தம். இது எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்தும் போது இந்த மத சார்பற்ற செயல்முறைய சமூக சூழல்ல நம்ம நிச்சயமா கொண்டு வர முடியும். அதாவது ஒரு மறுமலர்ச்சி வேணும். மதத்தை அடிப்படையா வச்சு நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில ஒரே மாதிரி நடக்கணும் அப்படின்ற ஒரு மறுமலர்ச்சி வேணும். அறிவியலின் வளர்ச்சி, சயின்டிபிக்கா நம்ம நாலேஜ டெவலப் பண்ணாதான் அது ஒரு சமூகத்தோடைய முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கும். அதே நேரத்துல வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் விரிவாக்கம். வர்த்தகங்களை எல்லா இடங்களையும் செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அப்பொழுதுதான் இந்த சீர்திருத்தம் மத சார்பற்ற ஒரு செயல்முறைய சமூக சூழல்ல நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சமகால உலகில் மத சார்பின்மை. இந்த சமகாலத்துல உலகத்துல மத சார்பின்மை கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்குலரிசம் உடைய முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்தியாவுல இந்த மத சார்பின்மை பல வாரியா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த தலைப்புல பார்க்கும்போது செக்குலரிசம் அப்படின்னு நம்ம சொல்றது, செக்குலரிசம் அப்படின்னா எல்லாரும் சமநிலைமைய வரணும், சமமான ஒரு சமுதாயத்துல நாம வாழணும், எல்லா மக்களுக்கும் சமநிலையான ஒரு வளர்ச்சி வரணும் அப்படிங்கிறது தான். இந்த சோசியாலஜில சமூகவியல் படிப்பு மூலமா நம்ம இந்த பகுதியில 2 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல மூவ்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில மூவ்மெண்ட்ஸ் நடந்தது. அதாவது பழங்குடியினருக்கு, பெண்களுக்கு மற்றும் தலித் மக்களுக்கு எப்படியெல்லாம் மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்த மூவ்மெண்ட்ஸ் பத்தியும், அத பல தலைவர்கள் எப்படி எடுத்து சென்றார்கள் அப்படிங்கிறதையும் முழுசா நம்ம மத பகுதியில பார்த்தோம். அந்த பகுதியின் தொடர்ச்சியில அடுத்து மதம், ஸ்டேட், சொசைட்டி அண்ட் ரிலீஜன் அப்படிங்கிற வரும்போது அதுல நம்ம கம்யூனலிசம் மற்றும் செக்குலரிசம் பற்றி பார்த்தோம். இந்தியா ஒரு செக்குலரிஸ்ட் கண்ட்ரி. இந்தியா ஒரு தேசம் மட்டும்தான் இன்னைக்கு உலகத்துல பல மதங்களை உள்ளடக்கிய நாடாக உள்ளது. எத்தனை மதங்கள் இருந்தாலும் மக்களை யாராலும் பிரிவுபடுத்த முடியாது. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இந்தியாவின் வளர்ச்சிக்காக
மிகவும் அருமையா செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தேசிய நேஷனலிஸ்ட் லீடர்ஸ், அதாவது தலைவர்கள் இந்தியாவோடைய சுதந்திரத்துக்கு போராடின போது அவங்களுடைய முக்கியமான விஷயமா இருந்தது. அவர்கள் எதற்காக ஆங்கிலேயர்கள முக்கியமா இந்தியாவ விட்டு வெளிய அனுப்பினார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும். மக்கள் எல்லாரும் சமமான மக்கள். எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராட்டங்கள பல நடத்தி, பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த போராட்டங்கள்ல இறந்தார்கள். அவர்கள் எல்லாரும் போராடி ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ல இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனா, இந்த சுதந்திரம் பெற்ற பின்னாடி தான் பல பிரச்சனைகள இந்தியா மேற்கொண்டு வருகிறது. அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, ஆ இன்னைக்கும் இந்தியா வந்து மதசார்பின்மை அப்படிங்கிற ஒரு நோக்கத்த நோக்கி தான் செயல்பட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு. மதத்தின் பேரால மக்கள பிரிக்கவே கூடாது. மக்கள் வந்து இந்த பிரிவினைய பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் செக்யூலரிசம். இது வந்து இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். உலகத்திலேயே இந்தியா ஒரு நாட்டுக்கு தான் இந்த செக்குலர் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இந்த பாடப்பகுதியில நம்ம சோசியாலஜி இத்துடன் இந்த அனைத்து தலைப்புகளை பற்றி நாம படிச்சிருக்கோம். இதோடு இந்த பகுதி நிறைவு பெற்றாலும், நாம் படித்ததை நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு எடுத்து சென்று, நாம் மதசார்பின்மையை முன்வைத்து, நம் செயல்களை செயல்பட்டு, எல்லாரும் சமநிலையில வாழ்ந்து, இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சியை உருவாக்க முக்கிய காரணங்களா இருக்கணும். இந்த தலித் மக்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பல போராட்டங்கள் இன்று பெண்கள் பல துறையில் சாதித்து வந்தாலும், அனைத்து துறையிலும் முக்கியத்துவம் கொடுத்து, எல்லாத்திலயும் சம அளவு பங்குகளை கொடுத்து, அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த கல்வியின் மூலம் நாம் கற்றுக்கொள்ற ஒரு விஷயமா இருந்து, அதுக்காக நம்ம முயற்சித்து வரணும். இந்த பாடத்துல ஏடுகள்ல மட்டும் படித்து இந்த மூவ்மெண்ட்ஸ் பத்தி மட்டும் வச்சிருக்காம, இத நம்ம செயல்பாட்டுல வச்சு முழுமையா நடத்தி செயல்படுத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கையை வைத்து, இந்த பகுதிய நான் இத்தோட நிறைவு செய்து முடிவடைத்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில நீங்க பார்த்த மாதிரி நீங்களும் அனைவரும் இந்த செயல்களின் மூலம் இந்தியாவை ஒரு மதசார்பின்மையான நாடாக மாற்றி, எல்லோருக்கும் சமநிலையை ஏற்படுத்தி, ஈக்குவலிசம் எல்லா இடத்துலயும் வர மாதிரி நாம செயல்பட்டு, நாட்டையும் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கும் போராடி செயல்படுவோம். நன்றி.